அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. உடம்புல அரிக்குது, நமிக்குதுன்றாங்க. அவங்களாம் முருங்கை மரத்தினுடைய வேரை எடுத்து மிக்சியில் அடித்து சாறை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவிங்கன்னா அந்த அரிப்பு குணமாகும். அதே போல் அருகம்புல்லோட சாறுடன் மஞ்சள் கலந்து தடவி வந்தாலும் அரிப்பு குணமாகும். அதே போல் புளியான் இலை சாறு எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவி வந்தாலும் ஓரளவுக்கு அரிப்பு சரியாயிடும். அதேமாதிரி நாயுருவி இலை, குப்பைமேனி இலை இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவி வந்தாலும் அரிப்பு குணமாகும். அதே போல் அக்கி குணமாகறதுக்கு அக்கி வருதுன்னு உடம்புல அங்கங்கே சிவந்துடும். அவங்களுக்கு வந்து கரும்பு சாறு தடவி வந்தீங்கன்னா அந்த அக்கி வந்து குணமாகிடும். அதே போல் மாசிக்காய் பொடியை எடுத்து தேங்காய் எண்ணெயில் குழச்சி தடவி வந்தீங்கன்னாலும் அக்கி குணமாகிடும். அதே போல் துத்தி இலை துளிர் இலைகளை வந்து அரைச்சி நெய்யில் துத்தி இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு நெய்யில் கலந்து தடவி வந்தீங்கன்னாலும் அக்கி குணமாகும். அதே போல் கட்டி வரும், வெயில் காலத்து கட்டி கொப்பளம் போடும். இவங்களாம் வந்து ஜீரகப்பொடி தேங்காய் பாலில் கலந்து தடவின்னு வந்தீங்கன்னா கட்டி கொப்பளம் சரியாகிவிடும். அதே போல் மாமரப்பட்டையை அரைத்து பொடியாக்கி குழச்சி அதை வந்து தடவின்னு வந்தீங்கன்னா கட்டி கொப்பளம் சரியாகிவிடும். அதே போல் ரத்த வாந்தி எடுக்கிறாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணணும், அதிமதுரப்பொடி சந்தனப்பொடி இது ரெண்டையும் சம அளவு எடுத்து கலந்து தேங்காய் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ரத்த வாந்தி நிடும். அதே போல் ஆப்பிளை வந்து கட் பண்ணி இந்து உப்போடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த வாந்தி சரியாகிடும். அதே போல் அரசம்பட்டையை காய வச்சு எரித்து சாம்பலை எடுத்து சுத்தமான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாலும் ரத்த வாந்தி சரியாகிவிடும். அதே போல் தைராய்டு குணமாக இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். வெள்ளை பூசணி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துங்க. கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துங்க. இது ரெண்டையும் மிக்சியில் அடித்து காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட தைராய்டும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து உடம்புல வந்து துர்நாற்றம் வீசுதுன்னுவாங்க, வேர்வை வாசனை அடிக்குதுன்றாங்க. அவங்களாம் வந்து புளியான் இலையை அரைச்சி தடவி உடம்புல குளிச்சுட்டு வந்தாங்கன்னா சரியாயிடும். அதே போல் ஆவாரம்பூவை அரைச்சி உடம்புல தடவி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா சரியாயிடும். அதே போல் வில்வ இலை சாறை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வேர்வை நாற்றம் எல்லாம் குணமாகிடும். அதே போல் கண்களில் பூ விழுந்து வெள்ளைப்பட்டுரும், அந்த கருவி வந்து வெள்ளையாக மாறிடும், கண் தெரியாமல் ஆகிடும். அவங்க வந்து தொட்டாஞ்சினி இலை சாறை எடுத்து குதிரை மூத்திரத்தோடு கலந்து காலை மாலை 2 வேளை 2 சொட்டு விட்டுனீங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிறது மறைஞ்சி கருநிறம் மாதிரி பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் நம்ம பனைமரத்து குருத்தினை அழித்து அதனுடைய சாறை எடுத்து 2 சொட்டு காலை மாலை விட்டுன்னு வந்தாலும் அந்த வெள்ளையாக இருக்கிற கண் மறைஞ்சி பார்வை கிடைக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.